ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 2. மாஸ்டர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறா. அவங்க பேர் என்னன்னு கேட்கவும் ஹீராட்டோஷினஹாரா நம்ம ஹீரோ சொல்றான், அப்படி ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வா சொல்லவும் ஹேர் குட்டி ஃபேஸ் அழகான கண்கள் செமையா இருக்காலே நம்ம ஹீரோ பாக்குறேன். ஸ்டூடெண்ட் வருவாங்கன்னு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க ஒரு பையன் எனக்கு தெரியாது, பிரின்சிபலின் ஆர்டர்ஸ் படி இன்னில இருந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. இது நீயும் இங்க தான் இருப்பியா நம்ம ஹீரோ கேட்கவும் சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே நான் இங்க தான் பண்ணுவேன்னு சொல்லவும் தூங்குறதுமா நம்ம ஹீரோ கேட்கவும் சாரி டிசப்பாயின்மெண்ட் பண்ணா மன்னிச்சிருங்க, பட் உங்க கூட எல்லாம் தூங்க மாட்டேன், எனக்கு பசங்களை அவ்வளவா பிடிக்காது, என் கண்ணு ஃபுல்லாவே ஹெட் மிஸ்டர்ஸ் ஈச்சினோசி மேல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றேன். ஓகே புரிஞ்சுது, நானும் அவங்க மேல ஒரு கண்ணா தான் இருக்கு. சரி நீ உட்கார நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் உங்க முன்னாடி என்னால உட்கார முடியாது, அது என்ன அப்ராப்ரியேட் அப்படின்னு வா சொல்றா. ஹெட் மிஸ்டர்ஸ் ஈச்சினோசேவால தான் நம்ம ரெண்டு பேருமே இந்த டாம்ல தங்கி இருக்கோம், நீ ஒரு ஸ்டூடெண்ட் தானே, கம்ஃபர்டபுளா இருந்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மாஸ்டர், அண்ட் நான் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, அவங்களோட அசிஸ்டன்ட்டோ கூட வா சொல்றா. இப்போ நம்ம ஹீரோக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு சாப்பாடுல ஏதாச்சும் குறிப்பிட்ட ப்ரிஃபரன்ஸ் இருந்தா சொல்லுங்க, அதையும் நான் மேக் பண்ணி தரேன் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லுவோம். இவ்வளவு சூப்பரான சாப்பாடுலாம் இருக்கே நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடா இருந்தா எதனால எனக்கு ஓகே தான் சொல்லுவோம். அவளுமே ஹாப்பி ஆயிட்டு மாஸ்டர் ஷினஹரா நீங்க எக்ஸ்பிரஷனை ஃபேஸ்ல காட்ட மாட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு கேட்கவும் அதை நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற டயத்துல மட்டும்தான், இப்போ முன்னாடி நான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நம்ம ஹீரோவை பேஸ்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறா. உங்க டிவைஸ்ல நான் சேஃப்டியை இன்ஸ்டால் பண்றேன், ஏன்னா நம்ம டிவைஸ் யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாது, அப்புறம் நீங்க சொல்ற போய் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் வா சொல்லுவோம். அவ சொல்றதோ கரெக்ட் தான், பேசிக்கலி நான் பண்ணது சீட்டிங் ஸ்கேம்னு தான் சொல்லணும். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மொத்தமா இந்த ஐலாண்ட்ல 20 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அதுல டாப் 5 அகாடமிஸ் இதுதான். ஏமே அகாடமி இப்போதைக்கு 5th பிளேஸ்ல இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டார் வேல்யூ நம்ம ஹீரோ கேட்கறான். 5 ஸ்டாருக்கு மேல ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தாலே அவங்க ஒரு அட்வான்ஸ். எந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதிக ஸ்டார்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் ஸ்கூல் ரேங்கிங் இருக்கும் அப்படின்னு வா சொல்லுவோம். இப்போ புரியுது ஹெட் மிஸ்ட்ரஸ் ஏன் என்ன இதுல போட்டிருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதிக ஸ்டார் இருக்கிறவங்களுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்கும். நீங்க வெயிட் பண்ண சரசாவோட மேட்சஸ் இதெல்லாம் காமிக்கவும் அவளோட டிஸ்அட்வான்டேஜ் எதையுமே எனக்கு காமிக்கலையே நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா அவங்களோட ஹை ரேங்க், நீங்க இன்னும் 1 ஸ்டார்ல தான் இருக்கீங்க. உங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பரை பார்த்தா இவ்வளவு லோவா மார்க் எடுத்து வச்சுட்டு எப்படிதான் நீங்க இவ்வளவு வெயிட் பண்ணீங்கன்னு தெரியல. நீங்க 7 ஸ்டார்னு சொல்லி இருக்கிறதுனால மத்தவங்களால உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்க முடியாது. ஒரிஜினலா நீங்க லோ ரேங்க்ங்கிறதுனால உங்களாலையும் மத்தவங்க ஸ்டேட்டஸை பார்க்க முடியாது. பட் நீங்க ஜெயிக்கிறதுக்கு கம்பெனியான நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கேம்ல மட்டும் இல்ல உங்களோட டெய்லி லைஃப்லயும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம், பட் 1-on-1 கேம்ல இன்னொருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ கூட சேலஞ்ச் பண்ணி ஆல்ரெடி 42 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இதுல ஒரு சேலஞ்சை நீங்க சூஸ் பண்ணுங்க, நாளைக்கு காலையில நம்ம ஃபைட்டை வச்சுக்கிடலாம். திரும்பவும் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்ங்கிறத எல்லார் முன்னாடியும் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் கவலையப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லுவோம். இது 1-on-1 மேட்ச் ஆச்சு, நீங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம சீட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு வா சொல்லுவோம். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்களே நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இயர்பிஎஸ் மாட்டிக்கோங்க, இவ தான் நம்ம கம்பெனியோட பெஸ்ட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லவும் இப்போ போன்ல ஒருத்தி பேசுறா. ஹலோ நான் தான் ஆமிகாகியா, உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன், இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ண போதும் அப்படின்னு வா சொல்றா. மாஸ்டர் நாளைக்கு நீங்க மேட்ச்க்கு மட்டும் போங்க, மத்தத நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த மைடு சொல்றா. அவ்வளவுதான். பட் இது தப்பாச்சே நம்ம ஹீரோ கேட்கவும் தப்பு தான், அதுலயே முக்கியமா ஸ்டூடெண்டோட போன் ஹேக் பண்றது, பட் கம்பெனி இது எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு வா சொல்லுவோம். நீ இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னல அப்படின்னு பிரின்சிபல் ஈச்சினோசி சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். என்னாலும் சரி நான் ஜெயிக்கிறேன், நான் இந்த ஐலாண்ட்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் போய் தோக்கடிச்சிட்டு வரான். நான் நினைச்சதை விட இது ரொம்பவே ஈஸியா இருக்கு, நான் எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிட்டீங்க, நான் சிம்பிளா வின் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இனிமே வரப்போற எல்லா மேட்சுமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த மைடு ஹேஜிமே சொல்றா. நான் ஃபோக்கட்டாட்டுறான் ஒருத்தி இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. நான் ஏக சுஜியோனை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்றான். ஹீரோக்கு ஸ்கூலை சுத்தி காமிக்கிறதுக்காக கிளாஸ் மொத்தமா போட்டி போட்டு அதுல அந்த 2 பேர் வின் பண்ணிருக்காங்க. கேஃபட்டேரியா எங்க இருக்கு, கிளாஸ் ரூம் எங்க இருக்கு, எங்க பெஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மைடு ஹேஜிமே நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி இன்னொரு ஈஸியான மேட்ச் இருக்கு, அந்த சேலஞ்சை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, உன்னை வின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹலோ ஃபோக்ஸ், உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன், நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஐலாண்டோட பாப்புலர் மெயின் ஈவென்ட்ஸ் இவங்க தான் நடத்துவாங்க. ஹேஜிமே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஸ்பீட்ல யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஹோரராக்கா அண்ட் அவளோட சேலஞ்சர் தி ஓவர்லார்ட், யாராலையும் தோக்கடிக்க முடியாத இந்த ஐலாண்டோட கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் பில்டப்பா இருக்கே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு மாசா நம்ம ஹீரோ ஒரு என்ட்ரி கொடுக்குறான். எந்த கேமா இருந்தாலும் அதுல ஜெயிக்க போறது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பா ஷினஹரா எவ்வளவு கூலா பேசுறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஓவரா வாய விட்டுட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஸ்பெஷல் கெஸ்டா இந்த மேட்சை பாக்குறதுக்கு சாரசா சயாஞ்சி நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் சொல்றா. ஓகே தேவையான எல்லாரும் வந்துட்டாங்கன்னா இப்போ நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ராக்காவா ரூல்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், எந்த ரூல்ஸும் கிடையாது, எதை வேணா யூஸ் பண்ணி கோலை யார் ஃபர்ஸ்ட் அடைறாங்களோ அவங்க தான் வின்னர். நான் உன்னை முதல்லயே வார்ன் பண்றேன், ஸ்பீடுன்னு வந்துட்டு அதுல நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு ஒரு ராக்கா சொல்லுவோம். எந்த கேமா இருந்தாலும் அதுல என்ன தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அந்த ஒரு ராக்கா வந்து அவளோட பைக்கை வர வைக்கிறா. அவ ஸ்பெசிஃபிக்கா அந்த பைக்கை மாடிஃபை பண்ணிருக்கா. இந்த கேம்ல ஒருத்தரோட ஸ்பீடை விட அவங்க ரைட் பண்ண போற வெஹிக்கிள் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சாரசா சொல்றா. நம்ம ஹீரோ வெஹிக்கிள் அதையே எடுக்காம சும்மா நின்னுட்டு இருக்கான். அந்த நாள் நைட்டே நம்ம ஹீரோ ஹிஜிமே கூட பிளான் போட்டுப்பான். கண்டிப்பா அவளோட பைக்கை தான் யூஸ் பண்ணுவா, இந்த எபிலிட்டி எல்லாம் தான் அவ யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிருப்பா. வண்டி இல்லாம நீ என்ன தோக்கடிக்க போறியா, சரி அப்படி
இன்டர்ஃபியரன்ஸ் நலிஃபை நான் யூஸ் பண்ண போறேன். ஆப்போனன்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸை இது பிளாக் பண்ணுவனால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு வா சொல்றேன். இப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. 3 2 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அவ செம ஃபாஸ்டா கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்பதான் 1 ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறான். திடீர்னு அவ பைக் ஸ்டாப் ஆகுது. பைக்ல இருந்து பறந்து கீழே விழ பக்கமும் ஒரு சேஃப்டி டிவைஸ் வந்து அவளை பிடிக்குது. நான் தான் முதல்ல சொன்னல என்ன ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒரு லோ ரேங்க்ங்கிறதுனால உன்னோட 3 எபிலிட்டியுமே கம்ப்ளீட் டிசேபிளா வைப்போம். அவ கண்டிப்பா நலிஃபை இன்டர்ஃபியரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவா. உன் எபிலிட்டி யூஸ் பண்ணி இந்த எபிலிட்டி நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். மத்ததெல்லாம் நாங்க ஹேக்கிங்ல பாத்துக்கிடுவோம். கம்பெனி பக்கம் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியோ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஹேஜிமே சொல்றா. சோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட டீம் ஹேக்கிங்லேயே பாத்துக்கிட்டாங்க. பட் மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எபிலிட்டி லெவல் 7 கம்ப்ளீட் டிசேபிள். ரெண்டாவது 4 ஸ்டாப் யூஸ் பண்ண அதுதான் உன் பைக்கை ஸ்டாப் பண்ணுச்சு. என்னோட 3வது எபிலிட்டியா சேஃப்டி டிவைஸ் அது எனக்கு இல்ல உன் மேல யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அசால்ட்டா போய் வின் பண்றான். பட் இது எல்லாத்தையும் நாங்க ஹேக்கிங்ல தான் பண்ணோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். நீ எல்லாரும் முன்னாடியே தோத்து போனா அதுல சந்தோஷப்படுறது நான் தான். பட் ஆனா நீ தோத்து போனா என் சீக்கிரட்டும் சேர்ந்து வெளியே போயிடும். சோ நல்ல வேலை நீ தோத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா நம்ம ஹீரோ கையில ஒரு லெட்டரை வச்சுட்டு வா போறா. இப்போ நம்ம ஹீரோ தனியா போயிட்டு இருக்கான். ஹேஜிமே என்ன ஃபாலோ பண்றது கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? நான் பிரைவேட்டா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லவும் உன்னோட அந்த பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி கேர்ள்ஸ் கிட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிட போறியா அப்படின்னு ஹேஜிமே கேட்கவும் இது அந்த மாதிரிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி நாங்க லிசனிங் டிவைஸை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜிமே இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இவ்வளவு நேரமான சயாஞ்சி கேட்கவும் இந்த இடத்துக்கும் எனக்கு வழி தெரியல. இல்லீகல் கேங்ஸ்டர் பிளேஸ் மாதிரி இருக்கு. நீ அனுப்பின லொகேஷன் வச்சு கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சாரசா பாடி டபுள் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான சாரசா சயாஞ்சியை யாரோ கடத்திட்டாங்க. பதிலுக்கு அவங்க காசு பணம் எதையுமே கேட்கல. அவங்கள எங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. சயஞ்சி ஃபேமிலியில இருக்கிற சின்ன பசங்க யாரோ குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் வெளியவே போக மாட்டாங்க. சோ உண்மையான சாரசாவை யாரும் பார்த்தது இல்லங்கிறதுனால ஒரு வருஷமா நான் தான் அவளோட பாடி டபுள் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் வந்ததுனால அதுக்கு பிரச்சனை ஆயிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அவங்க ஃபேமிலியோட சர்வன்ஸ்ல நான் தான் ரொம்பவும் புத்திசாலிங்கிறதுனால என்னவா பாடி டபுளா நடிக்க விட்டுருந்தாங்க. சாரசா மிஸ்ஸிங்னு வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லவும் ஓ எனக்கு புரியுது. அதனாலதான் அவங்க ரெட் ஸ்டாரை ஒன்ட்ட கொடுத்து சாரசான்னு ஒன்னு போய் சொல்ல வச்சு இத்தனை நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களா. பட் இப்ப நான் தோத்து போய் இந்த ரெட் ஸ்டாரையே இழந்துட்டோம்னா என்ன தோக்கடிக்கிற பர்சன் இந்த ரெட் ஸ்டாரை வச்சு நம்ம என்னெல்லாம் போய் சொன்னோன்னு பாத்துருவாங்க. சோ நீ ஃபேக்கான சாரசாங்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா அதனாலதான் நீ என்னாலும் சரி தோக்க கூடாது அப்படின்னு வா சொல்லவும் ஆமா அப்படி நடந்தா நானும் இந்த ஐலாண்டை விட்டு போகணும்னு சொல்லவும் ஏன் நீ இந்த ஐலாண்ட்ல இருக்க ஏதோ காரணம் இருக்கான வா கேட்கவும் என்னோட ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவளை நான் தேடி தான் இந்த ஐலாண்டுக்கே வந்திருக்கேன். அவ இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கான்னு தெரியும். அவளை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்க தான் இருந்தாகணும். சோ நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த பையன் மெயின்டைன் பண்ணாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது நான் தான் இங்க நம்பர் 1 ட்ரெண்டிங்க என்ன பத்தி தான் சர்ச் பண்ணிருக்கலாங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். அரசவ நம்ம ஹீரோ தோக்கடிச்சதுக்கு திட்டியோ போட்டிருக்காங்க. உனக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே நம்ம ஹீரோ கேட்கவும் மத்தவங்க முன்னாடி நம்ம மீட் பண்ணும்போது எதிரிங்க மாதிரியே நடிச்சுக்கிடுவோம் சரியா. அப்புறம் உன்னை பர்சனலா கான்டாக்ட் பண்ண ஃபோன் நம்பர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவ வாங்கிட்டு போறா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான்னு அந்த மைண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அடுத்த நாள் இவங்க வெளியே பாத்துக்கிடும் போது 2 பேரும் எதிரிங்க மாதிரியே நடிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எதுக்குடா எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள யோசிக்கவும் நான் போன உடனே டயர்ல தூங்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்றதுக்கு ஃபேண்டம் மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையான சாரசாவை கிட்னாப் பண்ணிருக்கிறது நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு பேக்ரவுண்ட்ல ஒரு கதை போய்கிட்டு இருந்தாலும் மெயின் ஸ்டோரியா உண்மையா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கே கிடையாது. பட் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதை எப்படி பண்ண போறான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.